கிராம். சரி நண்பர்களே, முதல் சுற்றில் நீங்கள் எனக்கு கோகா கோலா ஜெல்லி தயாரிக்க வேண்டும். புரிந்தது. தயவு செய்து நானே எடுக்கல. இந்த மனிதர் நான் உண்மையிலே இந்த விஷயங்கள் எங்கே இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை முதலில் செய்யலாம். கிட்டத்தட்ட இது சிறிய சொட்டுகள். சிலக்கு ஓ தவிர. குழந்தை, நீ உலர்த்திக் கொள்ளலாமே. ஓ ஓ நன்றி பாட்டி. முதலில் நான் கோக் பாட்டிலை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும். அதை பிடிக்கச் செய்யும் முறையில் செய்வேன். இப்போது பிரசித்தமான பரப்பை செய்வேன். ஓ ஓ நீங்கள் நடத்தப்பட்டு பேசினீர்கள். சரி, கொலாவுக்குள் ஒரு சிறு காந்தி பொரியை சேர்க்க வேண்டும். அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அடுத்தது, நான் அதே பாட்டிலில் கார்ன் சீராக உருவாகும். அதனால்தான் என் கொல்லா விரைவில் ஜெல்லியாக மாறும். இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும். ஓ அப்பா, இதற்கு கார்ன் சீராக பிரச்சனையாகிவிட்டது போல. சரி, அடுத்தது போகலாம். வேறு வழி இல்லை. ஆம், இது நிச்சயமாக மிகவும் ஒட்டக்கூடியது. அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும். அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள். ஓ சரி, ஓ ஓ அது வேலை செய்தது. சரி, என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகியுள்ளது. இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. ஓ எல்லாமே மிகவும் சிக்கலானது. மிகச் சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான். அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம். இது அற்புதமான யோசனையா இல்லையா? ஆம், முழுமையான அர்த்தமற்ற பேச்சு. உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன். முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். அதற்கு பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன். அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன. கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும். ஜெல்லிக்கு தீப்பொழிவு கொடுக்கிறேன். இப்போது உருவான கலவை ஒரு வாணலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும். ஜெல்லி தயாரானதும் அப்படியே அதை நிரப்புவது. கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும். இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும். நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும். பின்னர் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும். குழந்தைகளே கவனம், பெரியவர்களினுடன் இல்லாமல் இது செய்ய வேண்டாம். தயாரா விக்கி? இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது. இதை முதலில் பாட்டி பொறிக்கிட்டு வட்டும். சாதாரண தேனின் சுவை போல இருக்கிறது. இப்போது சேஃப் பக்கம் திரும்புவோம். அது அழகாக இருக்கின்றது. ஏன் அது இவ்வளவு பொலிவாக இருக்கிறது? என்னவாயினும் நான் வெற்றி பெற்றேன். வாவ், ரொம்ப சீசியானது. எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை. ஜெல் வெற்றியாளர் ஆகிறார். அதை தெரிந்திருந்தேன். ஓ இது என்ன? இது வாஃபிள்கள் செய்ய தேவையான எல்லாவற்றும். வாருங்கள் நண்பர்களே, இது முடிவடையும். வாஃபிள்கள்? ஆனால் என்ன? ஓ வோபிள்கள் என் கைப்பக்க விளைவு. மேலும் என் பேத்தி விரும்பும் வோபிள்களை என்விட யாரும் நன்றாக அறிந்திருக்க முடியாது. முதல் நீயார் ஸ்டீலியூ மாவை பிசைய வேண்டும். எல்லாமே இங்கு மென்மையாக இருக்கும். நான் வெண்ணெய், சர்க்கரை மற்றும் பாலை இல்லாமல் வாழ்க்கை முடியாது. அந்த படம் மனசாட்சியாக சொன்னால் நல்லது. மாவு சுமார் தயார். இந்த உரை எப்படி இருக்கிறது? ஓகேவா? அப்படியெல்லாம் தீரம் இல்ல. ஓ ஹோ எப்படி? ஹா ஹோ ஓ வேகமாக. ஓ வேகமாக. ஓ செல் மன்னிக்கவும். ஆம், 2 கைகளாலும் இது வித்தியாசமாக உள்ளது. ஆமாம், அது சந்தேகம்தான். இங்கு எனக்கு எல்லாம் தயார். தேவையுள்ளதல்லாமல் மாவை சிறிய துண்டுகளாக இது நிறமூட்டம் கொண்டுள்ளது. இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம். நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நிறமையான வாட்டுகளை செய்ய முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முயன்று விட்டேன்.
வணக்கம். நீங்கள் மாபெரும் சமையல்காரர் அணிக்கு போட்டியாக இருக்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லையில் என் வண்ண வஃபிள் தயாராக உள்ளது. இப்பொழுது அதை அழகாக கட்டுரை செய்ய வேண்டும். கருப்பு பிளேட்டில் ஒரு கோடு, மழலைகளின் பாத்திரத்தில் சில கிரீம். கொஞ்சம் நிறமுடைய சிறு துளிகள் கூட எந்தவித பாதிப்பினையும் தராது. கேட்கப்பட்டது. அழகுக்காக அற்புதம். மேலே உடன் ஓ, என் பேத்தி எனது பாட்டியின் வாப்பிள்ஸ்களை மிகவும் நேசிக்கிறாள், எனக்கு தெரியும். அவை ஏற்கனவே ஆனவை. அவற்றை ஐஸ்கிரீம் மற்றும் பேரிக்காய் கட்டிகளால் அலங்கரித்து, இப்படி ஒரு வெப்பமான கோடைக்கால நாளில் இதைவிட சிறந்தது எதுவும் இல்லை. மேலும் சிறிது மேபிள் சீர்வும் அது அழுக்காது. பாதம் கீழே அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது அல்லவா? அக்கு, எனக்கு ஒரு யோசனை இருக்கின்றது. அதற்கான பயனுள்ள ஏதேனும் இருக்கும், ஆனால் அது அல்ல. பெரிய காதுகள். என்னுடைய பாட் பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை. ஓ, நான் தேவைப்படுவது இதோ. கூழ். மேகி கூழிலிருந்து நான் புதிய ஒரு வெஃபிள் செய்வேன். இதில் வாங்க. இது மிகவும் ருசியாக வந்திருக்கிறது. எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை. அப்போ நண்பர் விக்கியை கேட்போம். சரி, எந்த வகை முட்டை நூடுல் ஆஃப்கள் இது? இதுவை பார்த்ததில்லை. நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன். பார்க்கலாம். ஐயோ, கேவலம். என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன். ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃபிள் செய்தார். சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே. நன்றி பாட்டி. அபாரமாக சுவையாக உள்ளது. ஓ ஆம், அவை சமையலர் அண்ணி ஒரு உண்மையான கலை தூண்டலில் எதையும் உருவாக்கினார். அதனுடன் இது மிகவும் சுவையானது. ஆனால் இந்த முறை பாட்டியின் வாஃபிள்கள் எதுவும் ஒப்பிட முடியாது. எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஆகவே அவரே ஜெயிப்பார். ஓ, ஹூரே! அனைவரையும் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்தது. ஓ, இது எவ்வளவு ரம்யமா இருக்கிறது. எனக்கு டோனட்ஸ் வேண்டும். அதனால் என்னை மகிழ்விக்க கேட்டுக்கொள்கிறேன். நான் விரைவில் டோனட்ஸ் சமைப்பேன். நான் ருசியாக இருக்கிறேன். ஓ ஓ, கவலைப்படாதீர்கள். சுவையாக இருக்கிறதா? நானும் ஒத்துக்கொள்கிறேன். மிக சிறப்பு. ஏய், நாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டோமா? மன்னிக்கவும், நான் முற்றிலும் கவனம் சிதைந்தது. ஆனால் ஓகே, நான் சமையலுக்கு தயாராக உள்ளேன். முதலில் நான் ஒரு பாக் ஓரியோஸ் எடுத்து பிஸ்கட்டுகளை நசுக்க வேண்டும். டாட்டாம். இப்போது இந்த துகள்களை நுடலாவுடன் கலந்துவிட வேண்டும். எனக்கு சமையலின் மிகவும் பிடித்த பகுதி, ஏனெனில் அதற்கு பின் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் முயற்சிக்கலாம். அட, சுவையானது. இது டோனட் தயாரிக்கும் இயந்திரத்தில் இந்த சாக்லேட் கலவையை ஊற்றுவதில் தான் உள்ளது. இதை பாருங்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ சீஸ். ஓ, இங்கே டோன்ட் மிக்சர் இருக்கிறது. நன்றி சமையல்காரர். அச்சின் வடிவில் ஊற்றுங்கள். நாமும் ரசிக்கலாம். ஆஹா, நீங்கள் எவ்வளவு சுணங்கி போனவர்கள். இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன. இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள். இப்போது அவற்றை 2 பங்காக பிரிக்க வேண்டும். அப்புறம் இப்படி. அப்புறம் சற்றே சர்ப் உள்ளே ஊற்றுவேன். மிகவும் சுமார் முடிந்துவிட்டது. இப்போது எனக்கு திரவ மார்ஷ்மெல்லோ தேவை. அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன். இதை செய்ய அதை ஒரு பையை போட்டு மற்ற புறத்தின் கூடுகிழியில் அழுத்தி அந்த டோனட்டுகள் மேல் பிழிவேன். அது மிகவும் வசதியானதும் ருசியாகவும் உள்ளது. மற்றும் ஒரு கடைசி நடவடிக்கை மிச்சம், சீதாபொரி. அதிலின்றி டோனட்ஸாக இருக்காது. எவ்வளவு வேகமாக நான் இதை சமைத்தேன் பாருங்கள். சிறப்பானது. நீங்கள் வெறுக்க மட்டும் முடியும். மிகவும் லேசானது. பகுதியில் தயாராக உள்ளது. நான் இவற்றின் மேல் சற்று சோடா தூவ வேண்டும் தான். ஓ ஓ ஜில், மன்னிக்கவும். இப்போது எல்லாம் தயாராக உள்ளது. நானும் இந்த டோனட்டை விரும்புகிறேன், ஆனால் நான் தடுத்துக் கொள்கிறேன். இங்கே அவை மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவள் சிஸ்டத்திற்காக. ஓ,
குலைச்சல். அப்படி ஒரு ஆபத்தான உபகரணத்தை அசைக்க அது தேவையில்லை. எவ்வளவு அழகாக நான் உள்ளதென அவற்றை நீங்கள் எல்லாரோடும் பார்க்கவும். பூசின பிறகு- மேலும் இந்த டோனட்ஸ்கள் கூட ருசி. தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. யாரடா இப்பதான் வந்திருக்கிறாரு? சேஃப் ஆனி மிகவும் அழகான டோனட்ஸை வைத்துள்ளார். முதலில் அவற்றை சுவைக்க நான் விரும்புகிறேன். அவை அழகாக மட்டுமல்ல, நன்றாகவும் சுவையாகவும் உள்ளன. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது பாட்டியின் டோனட்ஸை சுவைப்போம். ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. நான் வேறுபட்ட காத்திருந்தேன். ஜில், உன் டோனட்ஸ் என்னை ஆச்சரியப்படுத்துவா என்று நம்புகிறேன். எனக்கு பிடிக்கும் சாக்லேட். ஆனா ஷாப் ஏமி இன்னும் சுவையான டோனட்ஸ் வைத்திருக்கிறாள். அவளின் வெற்றியை வாழ்த்துவோம். யார் முதலில் வரச் செய்கிறார்கள் என்று பார்ப்போம். ஆம், நான் முதலில் இருக்கின்றேன். இதை திறக்கிறேன். ஓ, ருசியான சாக்லேட். என்ன பிரச்சனை? இது மிகவும் மென்மையானது. இதனால் என்ன செய்யலாம்? எனக்கு புரிதல் கிடைத்தது. இது குளிர் நிலையில் இருக்க வேண்டும். ஆகவே முதலில் பாக்கெட் வெட்டுகிறேன். இந்த பணியை செய்யலாம். இதை பாருங்கள், பாருங்கள். நான் ஐஸிற்கு மேல் சாக்லேட்டை பிழிவேன். சாக்லேட் சுவையான இதயத்தை கொள்வேன். இது வேலையாக வந்துள்ளது. எப்படி குளிர்ச்சியாக உள்ளது பாருங்கள். அற்புதமான யோசனை. நாம் இதை புசிக்க வேண்டும். ருசி, உங்கள் நிலை என்ன? ஓ, எனக்கும் ஒரு சாக்லேட் பார் இருக்கிறது. சூப்பர். ஆனால் இது உறைந்துள்ளது. ஏதோ ஒரு முறையிலும் இதை கடித்துக் கொள்ள முடியாது, அல்லது இதனை நக்கவும் முடியாது. பூசிட்டேரி முட்டாள் சாக்லேட். இது வேலை செய்யாது. நான் இதை பிழிந்து விழுங்கி விடுவேன். நான் வித்தியாசமான வடிவங்களை உருவாக்குவேன். உதாரணமாக ஒரு பூ. ஓ, என்ன அழகா! சரி, எவ்வளவு ருசியாக இருக்கிறது. ஒரு இனிப்பான சாக்லேட் பூ உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும். பார்ப்போம். நூடுல்ஸ், இது சுவையாக இருக்கு. இதை இப்போ சாப்பிட போகிறேன். வாட்? ஓ, இது என்ன? இது உறைந்தது. அட, வாவ்! இல்ல, இது கடிக்காது. இது மரம். என்னை பற்றி என்ன? ருசியான சுவை. இதுவே தேவை. மிக ருசி. அந்த முன்னணி நூடுல்ஸ் அருமையாக இருக்கின்றன. எல்லாவற்றையும் தின்னுகிறேன். நோம் 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 நோம். நான் நிறைந்து விட்டேன். ஓ, நான் தீயில் இருக்கிறேன். இது காரம். என் சாப்பாட்டு குச்சிகள். ஓ, ஹை கடவுளே, நிறுத்துங்கள். ஓ, இல்லை. உங்கள் முட்டையில் என் கூழ் உருகிறதா? வாவ், லெட்ஸ் ட்ரை. ஆஹா, சுவையாக இருக்கிறது. நன்றி. அதை பிடித்து சுழற்றுகிறேன். அது எனது. ஓ, பிஸ்ஸா. அதை திறக்கிறேன். சூடான பிஸ்ஸா. இப்போது நான் அதை சாப்பிடுவேன். நான் ஒரு துண்டை எடுப்பேன். என்ன வாசனை! எவ்வளவு சுவையாக உள்ளது. அற்புதமான பீட்சா. நான் இன்னொரு துண்டை சாப்பிடுகிறேன். நீங்களும் அதை திறக்கவும். ஆஹா, எனக்கும் பீட்சா இருக்கிறது. ஆனால் இது முழுவதும் பனியில் மூடப்பட்டுள்ளது. என்ன செய்யலாம்? இது கல்லில் இருந்து செய்யப்பட்டுள்ளது போல் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஆஹா, குளிர்ந்த பீட்சா ஆர்வமற்றதாக இருக்கிறது. ஓ மை காட். ஏய், உண்ண வேண்டுமா? நன்றி. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இந்த முறை என்ன இருக்கோ என எண்ணுகிறேன். 1, 2, 3. நான் உன்னை வென்றேன். நான் இதை திறக்கிறேன். ஓ, கொஞ்சம் இனிப்பு. உனக்கு என்ன நடைபெற்றிருக்கிறது? நான் நினைக்கிறேன் இது ருசியாக இருக்கும். ஆனால் இது என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நான் என்னுடையதை திறப்பேன். சூப்பர் சிப்ஸ். இது என்ன பெரியதாக இருக்கின்றது. நான் சாப்பிட பார்க்கிறேன். ஓ ஓ, எனது நாக்கு பேர்கிறதே. எவ்வளவு கொடுமை! என்னை உதவுங்கள். இது வேலை செய்யவில்லை. ஏதோ ஒரு யோசனை வந்தது. ஒரு கண்ணி தண்ணீர் உதவும். அது போதும். ஒரு சிறிது ஊற்றுகிறேன். ஓ, என் நாக்கு எரிகிறது. இது வலிக்கிறது. ஓ,
ஓ நன்றி, இது கைகூடியது என மகிழ்ச்சியாக உள்ளேன். அதனால் என்னிடம் இருக்கிறது இது திரவ கரமேல். இது எவ்வளவு உண்ணக்கூடியதாக இருக்கிறது. அருமை. நான் ஒரு கம்பியை எடுத்து கரமேல் குமிழிகள் செய்ய எண்ணுகிறேன். ஓ வாவ், அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்களா? வேண்டாம் நன்றி. இத நானா அல்லது நீயா? சரி, பார்த்து பாப்போம். என்னிடம் மெக்டொனால்ட்ஸ் இருக்கிறது. அதற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இவைகள் நகெட்ஸ் சுவையாக இருக்கின்றன. இப்போ நான் எடுப்பேன். ஓ, இது சூடாக இருக்கிறது. இதை குளிர வைக்க வேண்டும். இந்த நகெட்ஸ் குளிர்ச்சியாக இருக்கின்றன. திறந்துடு. சரி. ஓ, இந்த பாக்ஸ் நக்கட்ஸ். ஆனால் இதை என்ன செய்வது? அதை திறக்கலாம். இவைகள் உறைய வைத்த நக்கட்ஸ். இதை எப்படி சாப்பிடுவது? முடியாதே, மிகவும் கடினமாக இருக்கிறது. மற்றும் எனக்கு ருசியானவை இருக்கின்றன. எனக்கு என்ன ஒரு யோசனை வந்துட்டது. அதை தலைமுடி டிவி பான் ஒரு முறை வைத்து சிறிது நேரம் பிடித்து மற்றும் ஆஹா, எவ்வளவு சூடாக இருக்கிறது. இதை கொஞ்சம் குளிர்த்தலாமா? எவ்வளவு ருச்சிகரம். ஆம், நான் ஒரு சிறந்த திட்டத்தை கண்டுபிடித்தேன். என்ன? வாங்க பார்க்கல. வாவ், ஒரு காக்டெயில் பாரு. ஹே, ஓ, எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை செய்வேன். ஏய், இது என்ன? ஒரு வெப்பமின்றி இருப்பு கூழ்பானமா? அதை எப்படி குடிப்பது? அதை என்ன செய்வது? ஓ, அது நன்றாக இருக்கிறது. நான் சாப்பிட நினைக்கிறேன். சுவையாக இருக்கிறது. ஓ, அதுவும் அருமையாக இருக்கிறது. என்ன அழகான கூலான் இருக்கும் காக்டெயில் மற்றும் மார்ஷ்மெல்லோக்கள். இப்போது நான் எனது இனிப்பான சாக்லேட் காக்டெயிலை குடிக்கிறேன். ஆம், எப்படி சுவையாக இருக்கிறது. நான் நிறைந்து விட்டேன். அது அருமையாக இருந்தது. நான் பார்ப்பேன். பன் கேக்குகள் மற்றும் சீரப்பும் வெண்ணெயும் எவ்வளவு சுவையாக உள்ளன. வாசனை மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. ஒரு கத்தி மற்றும் ஒரு மாத்திரை. நான் வாட்ஸில் ஒரு துண்டு வெட்டுகிறேன். இந்த சுவையான விஷயத்தை நாம் சுவைக்க வேண்டும். எவ்வளவு அழகு. நீங்கள் அவற்றை பூரிகவும். ஓ, நான் எடுத்துக்கொள்வதா? விடுங்கள். பனிக்கட்டியில தொங்கி கிடக்கும் வஃபிள்ஸ். அது என்ன? இவை கல்லால் செய்வதா? இவைகளை கடித்தல் முடியாது. என்ன செய்கிறோம்? நான் இவற்றை வெட்டுவேன். அத்தி மற்றும் மூரம்பும் எனக்கு உதவவில்லை. பரவாயில்லை, நான் மூங்கில்களை எடுப்பேன். என்ன செய்கிறாய்? பாதுகாப்பாக இருக்க இந்த முக்கியம். இதோ, இப்போது நாம் அதை முயற்சி செய்யலாம். அற்புதம். இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, ஆனால் நான் அதை சாப்பிட முடியும். ருசிகரமாக